அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பல வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அந்த படைப்புகளில் மனித படைப்பை போல்தான் அல்லாஹ் ஜின்களையும் படைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்ததை போல் அல்லாஹ் ஜின்களையும் படைத்தார். ஜின்களுடைய படைப்பு மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் ஜின்கள். அல்லாஹ் தனியொரு சூறாவிலே இந்த ஜின்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் ஜின் என்று தனியொரு சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த ஜின்களுடைய வரலாறு என்ன? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியில் ஜின்களை படைத்து அல்லாஹ் வாழ வைத்தார். நீண்ட காலம் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் ஜின்கள் தான். ஆனால் ஜின்கள் மாறு செய்த பொழுது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பொழுதுதான் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தார். மனிதர்களை அல்லாஹ் மண்ணால் படைத்தான், ஜின்களை அல்லாஹ் நெருப்பால் படைத்தான், மலக்குகளை அல்லாஹ் வெளிச்சத்தால் படைத்தான். மலக்குகள் நூறால் படைக்கப்பட்டவர்கள், பிரகாசத்தால் படைக்கப்பட்டவர்கள். ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். உலக படைப்புகளுடைய சாராம்சம் 4 தான். ஒன்று மண்ணாக இருக்கும், அல்லது நெருப்பாக இருக்கும், அல்லது வெளிச்சமாக இருக்கும், அல்லது தண்ணீராக இருக்கும். முழு உலகத்துடைய படைப்புகளின் மூலப்பொருள் இந்த 4 தான். முதலாவது மண். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மண்ணால் படைத்தார். ஜின்களை அல்லாஹ் நெருப்பால் படைத்தார். மலக்குகளை அல்லாஹ் வெளிச்சத்தால் படைத்தார். மற்ற அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் தண்ணீரால் படைத்தார். இந்த 4ம் தான் உலகத்துடைய முழு படைப்புகளுடைய மூலாதாரம் இதுதான். ஆனால் ஜின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமாக, ஜின் என்றாலே கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஜின் என்ற கருத்து அது. வயின் அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புதூனி உம்மஹாத்திக்கும். உம்மாமார்களுடைய வயிற்றில் உள்ள பிள்ளைக்கு அரபியில் சொல்றது அஜின்னா. அஜின்னாண்டா என்ன? கண்ணுக்கு தெரியாமல் வயிற்றுக்குள் மறைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள். ஜின் என்றாலே கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பு தான் ஜின். ஆனால் விசேஷம் என்னவென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொன்னதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஜின்னை சொல்லுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்துக்கு 950 ஆண்டுகள் தாவத் கொடுத்தும் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் ஒரே ஒரு தாவத்தில் ஜின்கள் இஸ்லாத்தை தழுவியது. விளங்குதா சொல்றது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவத் கொடுத்தார். ஆனா ஏற்றுக்கொள்ளல. 80-85 பேர் தான் ஏற்றுக்கொண்டார். ஆனா ஜின்கள் ஒரு தாவத்திலே முஸ்லிம் ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போகக்கூடிய பாதையில் நஹ்லா என்ற இடத்திலே நபி அவர்கள் சுபஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். சுபஹ் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நபி அவர்கள் ஓதிய குர்ஆனை ஜின்கள் கேட்டு இஸ்லாத்தை தழுவிச்சு. அவ்வளவு. நபி அவங்க சூரத்துல் குர்ஆன் ஓதுறாங்க. இதை கேட்ட ஜின்கள்
அப்ப ஜின்கள் எப்படி இதை கேட்டுச்சென்றா, ஜின்கள் அப்படியே வானத்துக்கு போய் செய்திகளை கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் ஜின்களுக்கு மேல பறக்கலாம், வானம் வரைக்கும் பறக்கலாம். அப்படியே மேல போய் செய்திகளை கொண்டு வருவாங்க. ஆனா சில காலம் வந்தது, ஜின்களுக்கு மேல போக இல்லாம போயிடுச்சு. ஜின்களுக்கு மேல போயிடாம போயிடுச்சு. மேல போனா எரி நட்சத்திரத்தால அடி விழுது. எரி நட்சத்திரத்தால அடி விழுது. யோசிக்கிறாங்க, என்ன இது, ஒரு நாளும் போயிட்டு இருந்தமே, இப்ப போயிடாம இருக்குது. மேல போய் என்ன செய்யறா, மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது. அத கேட்டுட்டு கீழே சூனியக்காரன்ட்ட சொல்றது. இவர் என்ன செய்வாருண்டா, அந்த ஒன்றோட சேர்த்து 99 பொய்ய மிக்ஸ் பண்ணுவார். ஒன்று நடந்தா போகும் தானே, 99 பொய் ஒரு உண்மை. இதுதான் ஜின்களுடைய வேலை ஆரம்ப காலத்துல. அப்படியே மேல போறது, வானத்துல மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது. மேல போய் என்ன செய்வாங்கண்டா, மலக்குகள் பேசுறத கேட்பாங்க. கேட்டுட்டு அப்படியே கீழே சூனியக்காரன்ட்ட சொல்றது. இவ என்ன செய்வாரு, 99 மிக்ஸ் பண்ணுவார். உதாரணமா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற நேரம் மலக்குகள் பேசிக்கொள்றாங்க வானத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க போறாங்க, ஃபிரௌனுடைய ஆட்சி அழிய போகுது. இத ஜின்கள் கேட்டுட்டு சூனியக்காரன்ட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதோட ஃபிரௌன்ட்ட சூனியக்காரன் இருந்தாங்க. சூனியக்காரர்கள் எல்லாம் ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க, இப்ப ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளை பிறந்தா உண்ட ஆட்சி இல்லாம போயிட்டு. அதுக்குத்தான் ஃபிரௌன் 70,000 பிள்ளைகளை கொண்டான். அவனுக்கு தெரியாது எந்த பிள்ளை. அந்த சூனியக்காரர்கள் கொடுத்த செய்தி தான், ஜின்கள் செய்தி சொல்லும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே அல்லாஹ் தடை செஞ்சான், ஜின்களுக்கு மேல போயலாம். இப்ப ஜின்கள் தேடுறாங்க, என்ன நடந்துச்சு, ஒரு நாளும் போயிட்டு இருந்தோம், இப்ப மேல போல எரி நட்சத்திரம் விடும். ஷிஹாப் என்று சொல்ற அதுதான் ஷிஹாப். ஷிஹாபுத்தீன் ஷாப்தீன் ஷாப்தீங்கிற அதுதான் ஷிஹாபுத்தீன், எரி நட்சத்திரம். இப்ப என்ன செஞ்சாங்க, ஜின்கள் எல்லாம் முழு பூமியிலையும் தேடுறாங்க, என்ன நடந்திருக்கு. இப்படி தேடி சுத்தும் பொழுதுதான் என்ன நடக்குதுண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறார். நஹ்லா என்ற இடத்துல சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு இருக்கிறாங்க. நபி அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க சுபஹுல. இதை இந்த ஜின்கள் கேட்குது நபி ஓதுறத. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறத கேட்டதோட அந்த ஜின்கள் இஸ்லாத்தை தழுவிச்சு. இது எங்கிருந்து வந்த ஜின் என்றால், யமன்ல இருந்து வந்த ஜின்கள். யமன்ல ஒரு இடம் ஒன்று இருக்குது, நசீபீன் என்ற இடம். நசீபீன் என்ற இடத்திலிருந்து வந்த ஜின்கள் தான் இது. உடனே இஸ்லாத்தை தழுவி. இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஜின்ல சொல்றான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின். நபியே சொல்லுங்க, எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, ஜின்களுடைய சிலர் குர்ஆனை கால் தாழ்த்தி கேட்டார்கள். என்ன செஞ்சு கேட்டாங்க, இஸ்தமஅண்டா மனுஷன் தான் குர்ஆன் ஓதினா தடமாற, அங்க இங்க தடமாற, காய்ச்சிக்கிற, காதுக்க ஊதுற சைத்தானி. ஜின்னோட மோசம் இதெல்லாம்.
மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை செய்ய தேவையில்லை, குர்ஆனுக்கு மரியாதை செய்யும். ஜின்கள் என்ன செஞ்சாங்க, குர்ஆன் ஓதுறது கேள்விப்பட்டதோட காது இஸ்தமஅண்டா காது தாட்டி கேட்கிறது. உண்டு காதாலையும் கேட்கிறது, மண்டையாலையும் சிந்திக்கிறது. இதுக்கு இஸ்தமஅங்கிறது. அல்லாஹ் சொல்றான், குல் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின். ஜின்களுடைய சிலர் குர்ஆனை காது தாட்டி கேட்டதோடு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நாங்க ஒரு ஆச்சரியமான குர்ஆன் கேட்டோம். எப்படி ஆச்சரியமான குர்ஆன்? அந்த குர்ஆன் யஹ்தி இலா ருஷ்தி ஃபஆமன்னா பிஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டிவிட்டது, நாங்க ஈமான் கொண்டுட்டோம். குர்ஆன கேட்டதோட ஈமான் கொண்ட ஒரு படைப்பு தான் ஜின்கள். சொன்னது ஜின்கள், வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, நாங்க இதுக்கு பிறகு அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டோம். ஆனா ஜின்களுடைய தலைவன் தான் இப்லீஸ். ஆக ஜின்களுடைய வாப்பா தான் இப்லீஸ். அவன் கெட்டு போயிட்டார், அவர் கெட்டு போயிட்டார். அவருக்கு வந்த பெருமையால், அவ்வளவுதான், வேறொன்றும் வரல. அவருக்கு அறிவு கூட 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 பெருமை வந்துச்சு. பெருமை வந்ததால கெட்டு போனார். ஆனா ஜின்கள் இஸ்லாத்தை தழுவியது. சொல்றாங்க ஜின்களுடைய 5 வகையான ஜின்கள் இருக்கு. எத்தனை வகை? 5 வகையான ஜின்கள் இருக்குது. ஒரு ஜின் இருக்குது, அதனுடைய பேர் ஆமிர். ஆமிரண்டா எங்கட வீடுகள்ல வாழ்ற ஜின். சில வீடுகள்ல ஜின்கள் இருக்கு, பயப்பட தேவையில்லை, இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக் யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி, புதுசா கல்யாணம் முடிச்ச சஹாபி, அனுமதி கேட்டார், யா ரசூலல்லாஹ் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. வீட்டை வந்தா மனைவி வெளியே நிக்கிறார், புது பொண்ணு. இந்த சஹாபிக்கு ரோசம் வந்துட்டு, என்னடா இது, என் மனைவி ரோட்ல நிக்கிறான்னு சொன்னாங்க. பெட்ல பெரிய ஒரு பாம்புண்டு, பெட்ல பெரிய ஒரு பாம்புண்டு. அப்படியே உள்ளுக்கு வந்து பார்த்தா ஜின்னு. ஜின்னுக்கு தோற்றம் மாறலாம். ஜின் கரப்பத்தான் மாதிரி வரும், பாம்பு மாதிரி வரும். அப்ப ஜின்னாக இருந்தா என்ன செய்யணும்? 3 தடவை சொல்லணுமாம், நீ ஜின்னண்டா போயிட்டு, ஜின்னண்டா போயிடு. ஒரு துவா ஒன்றே இருக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒப்பந்தத்தை கேட்கிறேன், நீ போ. அப்ப போயிருமா, போனா விட்டுரும், கொஞ்சத்துல மறைஞ்சு போயிரு. இல்லாட்டி அது பாம்பு. அப்ப வீடுகள்ல வாழ்ற ஜின்னுக்கு பேர் என்ன? ஆமிர். ஆமிர் என்ற ஜின் இது வீடுகள்ல வாழும். பாலடைஞ்ச வீடுகள், பாலடைஞ்ச இடங்கள், மலைகள், இவைகள்ல ஜின்கள் வாழும். இன்னொரு ஜின் இருக்குது, சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற ஜின். சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற ஜின் ரெண்டாவது. இதுக்கு ஒரு பெயர் இருக்குது, வேற பெயர், அருவாக என்னமோ ஞாபகம் இல்லை எனக்கு. இது எப்ப பிடிக்கும்? இது பிடிக்கிற நேரம் மக்ரிபு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மக்ரிபானா சூரியன் மறையிற நேரம் நீங்க பிள்ளைகளை வீட்டுக்கு எடுத்துருங்க, உள்ளு கதவுகளை மூடிக்கொள்ளு. சூரியன் மறைஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு போற வெளியே விட்டா பரவாயில்லை. ஏன் சூரத்துல் ஃபலக் இருக்குதே, குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد. இந்த சூரால ومن شر غاسق إذا وقب, இது ஜின்ன பத்தி தான், ஷைத்தான். இது பெரியவங்களை பிடிக்கிறது இல்ல, சின்னவங்களை. இதுலயும் பொம்பளை பிள்ளைகள் மிக கவனம், பொம்பளை பிள்ளைகள் மிக கவனம்.
அதுவும் குமராகிற நேரம் மிக கவனம். சில பொம்பளை பிள்ளைகளுக்கு தொடர் நோய் இருக்கு, ஷைத்தான் பார்வை, ஷைத்தான் பிடிச்சது. அதுக்கு நீங்க டேப்லெட் கொடுத்து சரி வராது. மக்ரிபுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகளை வீட்டுக்கு எடுத்துருங்க, சூரியன் மறைகிற நேரம் வீட்டுக்கு ஆக்கிறீங்க. இது ஷைத்தான் பிடிக்கும். அது எப்படி பிடிக்கிறது? இப்ப நாங்க பெரியவங்க பிள்ளைய பிடிக்கிறது இல்லையா, கையால இறக்கத்துல பிடிக்கிறதா இல்லையா, தூக்கிட்டு ஓடுறதா இல்லையா? எத்தனையோ வேலை இருக்குது என்னைய சென்னா விளங்கிடும் உங்களுக்கு. அதெல்லாம் சென்னா விளங்கிருமே. அதெல்லாம் மிச்சம் டீப்பா செல்ல தேவையில்லை. அழகான பிள்ளையில பிடிக்கிறதா இல்லையா? அது மாதிரி ஷைத்தான்கள் ஜின்கள் பிடிக்கிறது. இப்படி ஒரு வகையான ஜின்கள் இருக்கு. இன்னொரு ஜின் இருக்குது, இஃப்ரீத். இஃப்ரீத் இது பலசாலி. இந்த ஜின்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸ்ல இருந்த ஜின்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மஜ்லிஸ்ல இருந்த ஜின்கள் தான் இஃப்ரீத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீசுடைய சிம்மாசனத்தை கொண்டு வரும்படி சொன்ன பொழுது அந்த ஜின் சொன்னது, قال عفريت من الجن انا آتيك به قبل ان تقوم من مقامك. சுலைமான், இந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் அந்த சிம்மாசனத்தை வைப்பேன். அவ்வளோ பலமான ஜின்கள். இப்படி ஜின்களுடைய பல வகைகள் இருக்கு. ஆனா அல்லாஹ் முதலாக விளங்கப்படுத்துறான், இந்த ஜின்கள் இஸ்லாத்தை தழுவுது. وَأَنَّهُ تَعَالَى جَدُّ رَبِّنَا. எங்கட அல்லாஹ் பரிசுத்தமான ஜின்கள் சொல்லுது போய், مَتَّخَذَ صَاحِبَةً وَلَا وَلَدًا. அல்லாஹ்க்கு மனைவியும் இல்ல, பிள்ளையும் இல்ல. ஜின்கள் போய் மற்ற ஜின்கள்கிட்ட சொன்னதை அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். இன்னொரு ஆயத்துல, وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ فَقَالُوا سَمِعْنَا. ஜின்கள் போய் சொல்லிச்சாம், குர்ஆனை நாங்க கேட்டோம், வாங்க நேர்வழி அடைங்க, இஸ்லாத்துக்கு வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துர் ரஹ்மான் ஓதுறார். சூரத்துர் ரஹ்மான்ல ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான் வருகிறார். என்ன கருத்து? மனித ஜின்களே, உங்கள் இறைவனுடைய எந்த அத்தாட்சியை உங்களால் பொய்ப்பிக்கலாம்? மனுஷன் யாரும் பதில் சொல்லல, ஜின்கள் பதில் சொல்லிச்சாம். உடனே சொல்லிச்சாம், யா அல்லாஹ், எந்த அத்தாட்சியை நாங்க பொய்ப்பிக்க மாட்டோம், எந்த அத்தாட்சியை நாங்க பொய்ப்பிக்க மாட்டோம். அப்ப ஜின்களுடைய சிறப்பை விளங்கப்படுத்து என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. மனித ஜின்களை நாம் படைச்ச எதற்கு? என்ன இபாதத் செய்ய, அவ்வளவு. அப்ப ஜின்கள் தொழுவது எங்களை மாறி, ஜின்கள் நோன்பு பிடிக்குது, ஜின்கள் கல்யாணம் முடிக்குது, ஜின்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. ஆனா ஜின்களுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? நாங்க சாப்பிட்டுட்டு போடுவோமே முள்ளு, இந்த முள்ளுகள் தான் ஜின்களுடைய சாப்பாடு. அந்த முள்ள அவைகள் கையில் எடுக்கும் பொழுது அதுல சதை இருக்கும். எப்படி அல்லாஹ்ட வேலை. இப்ப நாங்க மாற்றச்ச ஆற்றச்ச தின்னு முள்ள போடுவோம். ஜின்கள் அந்த முள்ள எடுக்கும். முள்ள எடுக்க கூட அல்லாஹ் அரைச்ச வச்சிருவான். அது அல்லாஹ்ட குதிரத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை டாய்லெட் போறார். டாய்லெட் போகும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, கிளீன் பண்றதுக்கு ஏதாவது மண் கல்லுகளை கொண்டாங்க. கல்லால தானே சுத்தம் பண்ற, தண்ணி இல்லாட்டி அப்படியே கல் எடுத்து டாய்லெட்டை கிளீன் பண்ற. 3 கல் எடுத்து என்ன செய்யறா, டிஷ்யூவால துடைக்கிற மாதிரி செங்கல்லால துடைக்கிற. அது இஸ்லாத்துடைய ஒரு முறை. அது ஆரம்ப காலம் இப்பயும் இருக்குது. பங்களாதேஷ் இந்தியாவுக்கு போனீங்கன்னா கல்லு கொடுப்பாங்க. என்ன டேக்கா கல்லா என்னவோ கல்லுங்கிறது, டேலா கல். அப்ப அந்த சஹாபி என்ன செஞ்சா, 2 கல்லும் ஒரு முள்ளும் கொண்டு வந்தார். கல்லு கிடைக்கல அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்தன்ஜு பிஅظமின் வலா பிரௌஸின் ஃபஇன்னஹு தஆமு இஹ்வானிக்குமுல் ஜின். சொன்னாங்க, முள்ளு இதால ஒரு நாள் சுத்தம் செஞ்சிடாதீங்க. ஏனென்றா
இது ஜின்களுடைய சாப்பாடு. அப்ப ஜின் அந்த முள்ள எடுக்கும் பொழுது அந்த முள் என்ன இருக்கும்? இறைச்சிருக்கும். சாப்பாட்டுக்கு மீனை தின்று வீசுறோம். நல்ல நல்ல பெலால் மீன் விருப்பம் ஜின்னுக்கு. நல்ல பெலால் மீன் முள்ள தூக்கி வீசினா அந்த முள்ளுல அவைகளுக்கு உடனே கிடைக்கும் சாப்பாடு. எங்கட மிருகங்களுடைய விட்டரிக்குது, எங்கட மாடு ஆடு குதிரட அந்த மலம், இதுதான் ஜின்களுடைய மிருகங்களின் சாப்பாடு. எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறார்? அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார் ஜின்களை. இந்த ஜின்கள் அல்லாஹ் கொடுத்த சக்தி என்னண்டா, ஜின்களுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஆயுள் வாழும் ஜின்கள். இரண்டாவது, எவ்வளவு தூரத்தில் உள்ளதையும் கேட்கும் ஜின். அதான் அல்லாஹ் சொல்றான், وَأَنَّا لَمَسْنَا السَّمَاءَ فَوَجَدْنَاهَا مُلِيَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. நாங்க வானத்தை போய் தொட்டுட்டு வந்தோம். எங்களுக்கு கேள்வி வானத்தோட, நாங்க எல்லாம் கொல்ட்டி ஆக்கல், வானத்துக்கு பறக்க வேணுமா எங்களுக்கு? லமஸ்ன ஸமாஅ, வானத்தை போய் தொட்டுட்டு வந்தோம். வானத்தை தொடுறோம்னா எவ்வளவு தூரம் மேல போகும்? உங்களுக்கு தெரியும், ஜின் கூட்டாளியானா இவரு இந்த புதிய புதிய கதையெல்லாம் கதைப்பார். கேள்விப்பட்டீங்களா? ஜின்னோண்ட கூட்டாளியானா புதிய புதிய கதையை இது எப்படி கதைக்கிறேன்னு ஜின் வந்து சொல்றது. அவ்வளவு மறைவான ஒன்று அல்ல, மறைவான செய்தி ஒன்று அல்ல. உதாரணமா நீங்க போய் ஜின் கூட்டாளி உள்ள ஒருத்தர்கிட்ட கூட்டாளியாகும் ஜின். சில நேரம் கூட்டாளி யாரு சான்ஸ் இருக்குது, வசப்படுத்துறது அல்ல, நண்பன் ஆகுது. கூட்டாளியா நாய் கூட்டாளி ஆகுதா இல்லையா? என்ன நாய் கூட்டாளி ஆகுதா இல்லையா? நீங்க செல்றதை செய்யுமா இல்லையா? நாய் அது போறோம் வேட்டை அனுப்புற நாயக்கர். அது மாதிரி ஜின் ஒரு படைப்பு, அவ்வளவுதான். அது கூட்டாளி ஆகும். கூட்டாளியானா இப்ப ஒரு ஆள் வந்து செல்ற, இப்படித்தான் எனக்கு இப்படி நடந்துட்டு அது போய் தேடிட்டு வந்து செல்லும். அவ்வளவு. அது மறைவான ஒன்றும் அல்ல. சிலவங்க சொல்லுவாங்க சூனியம் செஞ்சா அந்த சூனியத்தை கொண்டு வந்து காட்டுறது ஏலும். அதுக்கு அது தேடி பிடிச்சு கொண்டாடும். எங்களை விட சக்தி கூட, அது சக்தி கூட, அவ்வளவு. அப்ப சொன்னது ஜின்கள். எதை போய் தொட்டுட்டு வந்தோம்? வானத்தை தொட்டுட்டு வருவோம். போய் வானம் எவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்தார்களோ, فَوَجَدْنَاهَا مُلِيَتْ حَرَسًا شَدِيدًا وَشُهُبًا. வானம் நிறைய பாதுகாப்பும் நட்சத்திரத்தால் அடிக்கப்படுறதை நாங்க கண்டோம். மேல போயல இப்ப எங்களுக்கு. அடுத்தது, وَأَنَّا كُنَّا نَقْعُدُ مِنْهَا مَقَاعِدَ لِلسَّمْعِ. மலக்குகள் பேசுறவங்களுக்கு கேட்கும். அவ்வளோ கேட்கிற சக்தி கூட ஜின்களுக்கு. எவ்வளோ தூரத்தை உள்ளதையும் கேட்கும். மூணாவது, ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நீண்ட ஆயு. நீண்ட ஆயு. நீண்ட ஆயுள்னா என்ன? சில நேரம் 500 வருஷம் வாழ்ற ஜின்கள் இருக்கு, சில நேரம் 1000 வருஷம் வாழ்ற ஜின்கள் இருக்கு. ஒரு தடவை சொன்னாங்க, உண்மையோ பொய்யோ அல்லாஹு ஆலம், ஆனா சொல்றோம் உங்களுக்கு. ஒரு சபையில் இருந்தோம், அவர்கிட்ட ஜின் இருந்துச்சு, அழுதார் அவர். அல்லாஹு ஆலம், நீ நம்பலாம் நம்பாம இருக்கலாம் சொன்னார். இப்ப ஜின்கள் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இருந்த ஒரு ஜின்னும் இப்ப வந்துச்சு சொன்னார். அப்ப அவர் உண்மையானவர். அவர் அழுதார். ஏன் அழுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜின் முழு மாதிரியும் கண்டிருக்குதாம். ஆனா நபி அவங்க சாப்பிடுறத மட்டும் அந்த ஜின் கண்டு இல்லையா. நபி அவங்க வயிறு நிறைய சாப்பிடலையே, சாப்பாடு கிடைக்கலையேன்னு சொல்லி அழுதார். நீண்ட ஆயுள் ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். 500 வருஷம் 600 வருஷம். ஜின்கள்ல டாக்டர் மாதிரி இருக்குது, ஜின்கள்ல இன்ஜினியர் மாதிரி இருக்குது. மனிதன்ல ஜின்கள்ல பொம்பளையில் இருக்கு. எல்லாமே ஜின்கள். அது ஒரு தனி ஒரு படைப்பு.
மிக கூடுதலாக படிச்ச ஜின் கூட்டாளியான அந்த படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்குமாறு. அவ்வளவுதான், வேற மறைவான ஒன்றும் அல்ல. சிலவங்க மருந்து செய்வாங்க. எப்படி மருந்து செய்வாங்க? கையை பிடிச்சிட்டு மருந்து செய்வாங்க. ஜின் ஒன்று கூட்டாளியா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு மனுஷன் 30 வருஷம் டாக்டருக்கு படிக்கார், 50 வருஷம் படிச்ச எவ்வளவு அனுபவம் இருக்கு? 500 வருஷம் அனுபவம் உள்ள ஜின்னுக்கு எவ்வளவு வைத்தியம் தெரியுமா? அதை வச்சுதான் அவங்க வைத்தியம் பார்க்கிற, வேற ஒன்றும் அல்ல, மறைவானது ஒன்றும் அல்ல. அல்லாஹ் கொடுத்த பலம் அது அவைகளுக்கு. ஆனா இந்த ஜின்கள் இஸ்லாத்தை தழுவியது. ஜின்கள் சொன்னது وَأَنَّا مِنَّا الصَّالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِكَ كُنَّا طَرَائِقَ قِدَدًا. எங்கள்ல நல்லவங்களும் இருக்காங்க, மோசமானவங்களும் இருக்காங்க. அப்படி ஜின்கள்ல சாலிஹான ஜின்களும் இருக்கிறாங்க, மோசமான ஜின்களும் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனா விசேஷம் என்னண்டா, அந்த ஜின்கள் குர்ஆனை கேட்டதோட மூமின் ஆயிடுச்சு. இதுதான் விசேஷம். அதையும் சொன்னது وَأَنَّا لَمَّا سَمِعْنَا الْهُدَى آمَنَّا بِهِ. எப்ப நேர்வழியை கேட்டோமோ நாங்க ஈமான் கொண்டோம். فَمَن يُؤْمِن بِرَبِّهِ فَلَا يَخَافُ بَخْسًا وَلَا رَهَقًا. யார் அல்லாஹ்வை நம்புவாரோ அவர் ஒரு நாளும் கை சேதம் அடைய மாட்டார். وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ. ஜின்கள்ல முஸ்லிம்களும் இருக்கிறாங்களா, பாவியலும் இருக்கிறாங்களா. فَمَنْ أَسْلَمَ فَأُولَئِكَ تَحَرَّوْا رَشَدًا. அவங்க யார் முஸ்லிமோ அவங்க நேர்வழி அடைஞ்சிட்டார். وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. ஜின்கள்ல யார் பாவிகளோ அவங்களுக்கு நரகம் இருக்கு. நான் நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், ஜின்கள் நெருப்பால படைக்கப்பட்டவங்க. அவங்க அல்லாஹ் கடும் குளிர வச்சு வேதனை செய்வான். கடும் குளிர் வேதனையா இல்லையா? அளவுக்கு மிஞ்சினா வேதனை. கடும் குளிரால் அவங்க அல்லாஹ் வேதனை செய்வான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாக ஈமான ஏற்றுக்கொண்டது ஜின்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட தாவத்தாரத்துக்கு வாங்க. நபி அவங்க கிட்டத்தட்ட ஜின்களை சந்திச்சிருக்காங்க 3 தடவை 5 தடவை. ஒரு நாள் ராவ் நபி அவங்க அப்படியே பேசி பேசி போறாங்க ஜின்களோட. ஹிரா குகையில வச்சு ஜின்களை சந்திச்சாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் அல்ல, இஸ்லாத்தை படிக்க வரும் ஜின்கள். சில நேரம் இடத்துல இருப்பாங்க, அவங்க பள்ளிவாசல்கள் இருப்பாங்க, பயான்கள் கேட்பாங்க, தொழுவாங்க, இபாதத் செய்வாங்க. ஏன் அவங்களுக்கு சொர்க்க நரகம் இருக்குது. சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லிட்டானே, சூரத்துர் ரஹ்மான் அல்லாஹ் சொல்லிட்டான், அவங்களுக்கு சேர்த்துட்டான். فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ. மனித ஜின்களே, ரப்புடைய எந்த அத்தாட்சி உங்களுக்கு பொய்ப்பிக்கலாம்? அல்லாஹ் கேட்டுட்டான், அவங்களுக்கு சேர்த்துட்டான். சில உலமாக்கள் சொல்றாங்க, ஆகிரத்துல ஜின்களுக்கு எங்களை விளங்காதா, எங்களுக்கு ஜின்களை விளங்கும். ஏன்னா உலகத்தில் எங்களுக்கு ஜின் விளங்குது இல்லையே, அல்லாஹ் ஆகிரத்தை மாத்திடுவான். அதிகமான படைப்பு ஜின்கள். ஆனா இப்லீஸ் ஜின்ன சேர்ந்தவன், ஷைத்தான் ஜின்ன சேர்ந்தவன். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நாஸுடைய கடைசியில சொல்றான், மினல் ஜின்னதி வன்னாஸ். ஷைத்தான் ஜின்னிலையும் இருக்கான, மனிதனிலையும் இருக்கான. ஷைத்தான் ஜின்னிலையும் இருக்கான். எங்களுக்கு மோசமான கூட்டாளி ஒருத்தன் கிடைச்சா அவன் மனுஷ ஷைத்தான். அவன் எங்களை தொழுகைக்கு தடையாக இருக்கிறான், எங்களை ஜினாவுக்கு தூண்டுறான், எங்களை பாவத்துக்கு தூண்டுறான். அவன் யாரு? மனுஷ ஷைத்தான். அதான் அல்லாஹ் மினல் ஜின்னதி வன்னாஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த காலத்துல ஜின்களை வச்சு சூனியம் செய்வாங்க, ஜின்களை வச்சு அநியாயம் செய்ய பார்ப்பாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் இறக்கினான். 11 ஆயத்துகள். குல் அஊது பிரப்பில் ஃபலக். காலையுடைய ரப்பை கொண்டு யா அல்லாஹ் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் ஷர்ரி மா கலக.
யா அல்லாஹ் நீ படைத்த கெடுதிகளை விட்டு وَمِنْ شَرِّ غَاسِقٍ إِذَا وَقَبَ இரவுடைய கெடுதியை விட்டு وَمِنْ شَرِّ النَّفَّاثَاتِ فِي الْعُقَدِ முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் கெடுதியை விட்டு சூனியம் செய்யக்கூடிய பெண்கள் وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ பொறாமைக்காரர்களின் கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். அப்ப இந்த கெடுதி என்று உலகத்துல இருக்கா இல்லையா? கெடுதின்னு ஒன்று இல்லைன்னா நாங்க தடமாற தேவையில்லை. எனக்கு இந்த சூரத்துல் பாபில் பல கரங்கோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுவாங்க. நாங்க சொல்றோம் எங்களுக்கெல்லாம் கெடுதி படாது தைரியம் அப்படின்னா நபியும் ஓத தேவையில்லை, இந்த ஆயத்தரங்க தேவையில்லை. ஷர்ரு இருக்குது உலகத்துல, ஷர்ரு இருக்கா இல்லையா? எங்களுக்கு சார் நோய்கள் வருது, கஷ்டம் வருது, நாங்க நம்புறோம் இல்லை, நாங்க நம்பாததுக்கு அல்லாஹ் என்ன செய்யும்? قُلْ أَعُوذُ بِرَبِّ الْفَلَقِ مِنْ شَرِّ مَا خَلَقَ மின் ஷர் ஒரு ஷர். யா அல்லாஹ் படைப்புடைய கெடுதியை விட்டு பாதுகா. அப்படின்னா எங்களுக்கு பக்கத்திலே இருப்பான் கூட்டாளி கெட்டவன், எங்களுக்கு பக்கத்திலே இருப்பான் கெட்டவன், அவன் கெடுதியை விட்டு பாதுகாவல் தேடுறது. சரி, அடுத்த சூரா பாருங்க. குல் அஊது பிரப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரப்பை விட்டும் கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். மலிகின் நாஸ் அவர் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ் அவர் மனிதர்களுடைய கடவுள். எதை விட்டு பாதுகாவல் தேடுறேன் தெரியுமா? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் வஸ்வாஸிலிருந்து. வஸ்வாஸ் என்ன? அல் ஹன்னாஸ் ஷைத்தானத்தன். ஹன்னாஸ் ஹன்னாஸ் மறைஞ்சிருக்கிற ஷைத்தான். எப்படி ஷைத்தான்? எங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஓத வைக்கணும். இது சஹாபாக்கள் நபியவங்க கடைசி சக்கராத்துல இருக்க கூட இது ரெண்டை ஓதி ஓதான் மேல ஊதினாங்க, கடாவினாங்க. நாங்க அங்கஞ்செல்லாம் போக தேவையில்லை, வைத்தியம் பார்க்க 2 சூறாவும் போதும். 1000-2000 தடவை ஓதி ஓதி ஊதுங்க மேல. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த ஷைத்தான் என்ன செய்யறது தெரியுமா? அவன் தானே உள்ளத்துல சந்தேகங்களை போடுறான். மினல் ஜின்னதி வன்னாஸ் அந்த ஷைத்தான் மனிதன்லையும் இருக்கிறான், ஜின்லையும் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நல்ல ஜின்களும் இருக்கிறாங்க, கெட்ட ஜின்களும் இருக்கிறாங்க. நல்ல ஜின்கள் நல்ல மனிதர்களை போல சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்ட ஜின்கள் கெட்ட மனிதர்களை போல நரகத்துக்கு போவாங்க. இதைத்தான் அல்லாஹ் சூரத்துல் ஜின்ல விளங்கப்படுத்துகிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கலாமை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.